ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, கருத்து வேறுபாடுகள், எப்போ பார்த்தாலும் சண்டை, ஈகோ, ஓம் பேச்சு நான் கேட்கணும், ஏன் பேச்சு நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம். சிலர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒரு 6 மாதம் பிரிஞ்சு போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கணவர் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு வந்திருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, மனைவி அவளே வரணும் வீட்டுக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இதில் இடையில அவங்க பேரண்ட்ஸு இவங்க பேரண்ட்ஸு அவங்க இரு அவள் வரட்டும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க பெண் வீட்டில் இரு அவர் கூட்டிகிட்டு போகட்டும், அந்த மாதிரிலாம் இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் விலகி கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கு பார்த்திங்கன்னா ஒரு பரிகாரம், ஒரு தாந்திரிக பரிகாரம். அது பார்த்திங்கன்னா, அதாவது பச்சை கற்பூரம் 1, அதே மாதிரி வீட்டில் கிராம்பு யூஸ் பண்ண முடியாது, அந்த கிராம்பு 2, அதுக்கப்புறம் ஏலக்காய் 1. இது 3 எடுத்துகிட்டு கணவர் பிரிஞ்சு போனால் கணவர் ஃபோட்டோவோ, இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டால் மனைவி ஃபோட்டோவோ உள்ளே வச்சு ஒரு பாக்ஸில் வச்சு குலதெய்வத்தை வணங்கணும். வணங்கிட்டு ஓம் ரீ அப்படின்னு போட்டு அந்த கணவருடைய பெயர் சொல்லணும், இல்லை மனைவியோட பெயர் சொல்லணும். பிரிஞ்சு போயிருக்காங்களே அவங்க பெயர் சொல்லி வசி வசி ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லணும். கிட்டத்தட்ட 108 தடவை சொல்லிவிட்டு அந்த டப்பியை எடுத்துகிட்டு போய் ஒரு கன்னி மூலையில், அதாவது எந்த ரூமாக இருந்தாலும் சரி அந்த ரூமில் கன்னி மூலையில் ஷெல்ஃபில் வச்சுருங்க. வச்சுட்டு 90 நாட்கள் காலையிலையோ இல்லை மாலையிலையோ எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ 1008 தடவை இந்த ஓம் ரீங்க போட்டு அங்கே கணவருடைய பெயராக இருந்தால் நம்ம மனைவியோட பெயர் சொல்லி வசி வசி ஸ்வாகா அப்படின்னு சொல்லணும். இப்போ மனைவியோட பெயர் ராணின்னு வைங்க, ஓம் ரீங் ராணி வசி வசி ஸ்வாகா அப்படின்னு சொல்லணும். 1008 தடவை சொல்லணும். 90 நாட்கள் சொல்லணுங்க. சாயந்தரம்னா சாயந்தரம், காலையில் வேலையில காலையில் வேலையில் சொல்லிட்டு வரணும். 1008 தடவை சொல்லணும். மந்திர ஜபம் பழிக்கணும்னா லட்சக்கணக்கில் சொல்லிட்டு வரணும். டெய்லி 1008 சொல்லிட்டு இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா 6 லட்சத்துக்கு மேலே போய்ட்டு 90 நாட்கள் அப்படின்னா சரிங்களா. இதை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக பிரிஞ்சு போனவங்க சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பில் இந்த மந்திரம் உதவும். அதனால் இந்த மந்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பட்சத்துலேயும் இடைப்பட்ட நாட்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிட்டா இன்னும் லேட் ஆகும் சரிங்களா. மாமிசம் சாப்பிடாம இந்த மந்திரத்தை சொல்லி 90 நாட்கள் வழிபாடு பண்ணணும். நான் சொன்னேன், அந்த பாக்ஸ் 4 பொருட்களை வச்சு மூடி வச்சிங்களே, அந்த பாக்ஸ் தொடவே கூடாது. மனைவி அல்லது கணவர் வர வரைக்கும் தொடவே கூடாது சரிங்களா. பண்ணுங்க. நிச்சயமாக பிரிந்து போன கணவர் மனைவி சேர்த்து வாழ்வாங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்கிறோம்.